எனக்கு தெரிஞ்சு எங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷம்னா இந்த மாதிரி டீம் பசங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து ஒன்னா சாப்பிடுறது தான் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் மாசம் முன்னாடிலாம் மாசத்துக்கு ஒரு 2 டைமாவது ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருவோம். கையில 100 ரூபா இருந்தாலும் போதும் ஏதாவது சின்ன ஹோட்டல்ல போய் சிக்கன் ரைஸா சாப்பிட போயிரும். இப்போ ரீசெண்டா ஒரு 3 மந்த்ஸா எங்கேயுமே போகல. இந்த லவ்வர்ஸ் பிரேக்கப் மாதிரி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் ஆன மாதிரி ஃபீல் ஆயிட்டு. நீ இந்த மாதிரிலாம் ஊர் சுத்த முடியாது, இந்த மாதிரிலாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது, ஒழுங்கா பேச்சுவார்த்தை இல்லை, அவ்வளவுதான் பிரேக்கப்பா அப்படின்ற மாதிரி கஷ்டமாயிட்டு. அப்பதான் ஊர்ல சும்மா வெட்டியா டீம் பசங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுமான்னு கேட்டதோட சரி பைக் எடுத்துட்டு கையில காசு இருக்கா இல்லையான்னு தெரியல டீம் பசங்களாம் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் போட்டோம். நீங்க நினைக்கலாம் அட பாவிகளை இந்த மாதிரி சாப்பிடுறீங்களே காசு கம்மியாயிட்டுனா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பதாங்க இந்த வெளியூர்ல இருக்க ஞாபகம்லாம் வரும். அவனுக்கு போன் அடிச்சு காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த காசை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதே ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னதான் எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் லாஸ்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற எலும்பு எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடும். ஏன்னா எங்களுக்கு 4 கால் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போகணும்ல. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியல. இருக்குது ஒரு லைஃப் ஜாலியா எந்த கவலையும் இல்லாம என்ஜாய் பண்ணலாம்.